தம்பி எப்படி உங்க கூட்டம்? தமிழை யாரும் வந்து அண்ணனை விட்டு கொடுக்கல. தமிழை இருக்கான்றத வந்து காட்டியிருக்காங்க. கூட்டத்தை காட்டி வந்து மக்களை மயக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொள்கைக்கும் கூட்டம் இருக்குது அப்படின்றத அண்ணன் நிரூபிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட நான் லைவ்ல இப்ப பார்த்தேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் சீட்டு வந்து இப்படியே ஃபுல் ஆயிருச்சு. அது இல்லாம அங்க இருக்க திடல் வந்து நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இப்ப நான் நடந்துட்டு இருக்க இந்த நொடியில கூட பாத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டருக்கு ஜாமா இருக்குது. 2.5 கிலோமீட்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வாகனங்கள் மட்டும்தான் இப்போ வந்து நின்றுட்டு இருக்கு. இது இல்லாம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியுமே வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்து வண்டி வந்து வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. மாநாடு திடலே வந்து நிரம்பிருச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்குது. இது வந்து மாற்றத்திற்கான நேரம்ன்றத வந்து நிரூபிச்சுட்டாரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து ஒருபோதும் வந்து தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. தமிழர்களும் அண்ணன் செந்தமிழன் சீமானை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றத தமிழர்கள் வந்து நிரூபிச்சுட்டாங்க. இது வந்து மாற்றத்திற்கான நேரம். இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க, தமிழர்கள் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அண்ணனுக்கு வந்து வாக்களிச்சு அண்ணனை வந்து வெற்றி பெற செய்யுங்க. இதோட வாக்கை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல குத்துங்க. வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றிண்ணா. கூட்டம் எப்படி இருக்கு ஐயா? ஆனா கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. ஏன்னா முதல் மாநாடு நான் இப்பதான் வரேன். 2021 எனக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை. ஆனா யாரும் அணுகிறதுனே தெரியாம இப்பதான் அணுகி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியில இணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா என்னால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் முதல் மாநாட்டுக்கு வரேன். இது வரைக்கும் நான் மாநாட்டுல வந்து இவ்வளவு கூட்டத்தை பார்த்தது இல்ல. இவ்வளவு கூட்டம் வந்து காசு கொடுக்காம ₹1 கொடுக்காம இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் நிரூபிச்சிருக்கிறாரு. கொள்கைக்கு நிச்சயமா வந்து மக்கள் வந்து செவி சாய்ப்பாங்கிறத அவர் வந்து திறன்பட செஞ்சிருக்கிறாரு. சிறப்பு. நான் இப்ப யூடியூப்ல எல்லாம் வந்து ஒரு போலியான ஒரு செய்தி வருது, கூட்டமே கிடையாது அப்படின்ட்டு. இல்ல அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காகவே தான் இந்த மாநாடு. நீங்க வந்து கூட்டம் இல்ல கூட்டத்தை காட்டுறது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பாருங்க எவ்வளவு கூட்டம். வழிநடுக்க நடந்து போறதெல்லாம் வந்து நம்ம தமிழர்கள் தான், நம்ம நாம் தமிழர் உறவுகள் தான். எல்லாரும் பாருங்க, சும்மா வண்டியில உட்கார முடியாம நடந்து போயிட்டு இருக்காங்க. 2.5 கிலோமீட்டர் இருக்கு, இன்னும் 2 கிலோமீட்டருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு. இது வந்து பெரிய விஷயம். இதை யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இன்னும் சில உறுதி கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா தடநடுங்கி போயிருப்பாங்கன்னு இதுதானே இந்த வாட்டி சட்டமன்றத்துக்குள்ள போவாரு. இது உறுதி. நீங்க பாப்பீங்க. தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்குமான போர். இந்த போர்ல நாங்க வலுவான எங்களுடைய எதிர்ப்பையும் எங்களுடைய இந்த செயல்களையும் வந்து ஓட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இன்னைக்கு வந்து திரைக்கவர்ச்சியின் மூலமா வந்து பலரும் வந்து சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழர்கள் இத்தனை பேர் வந்து இங்க கூடியிருக்காங்க. ₹1 காசு வாங்காம இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இதை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இதை வச்சா நீங்களாம் வந்து முடிவு பண்ணிக்கங்க. உன் மகனுக்கு ஒரே ஒரு ஓட்ட போடு, ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாய சின்னத்துக்கு போட்டுட்டு நீ விளைக்க நாட்டை நான் எப்படி கொண்டு போறேன்னு மட்டும் அதுக்காக ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும் போதே அதிகாரத்தை இந்த மகன்கிட்ட கொடுத்துரு. இல்ல நீ தெருவோடு நின்று திருவோடு ஏந்தி பிச்சை எடுப்ப. உனக்கு முன்னாடியோ பின்னாடியோ கூட்டத்துல நானும் சேர்ந்து எடுப்பேன். அந்த நிலைமை வரும், பாத்துக்க.